ஓட்டை திருடி நாட்டை ஆளும் மோடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற மாநாட்டினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சி. ராபர்ட் புரூஸ் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மதிப்பிற்குரிய ரூபியார் மனோகரன் அவர்களே, நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சங்கரபாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய ரெஸ்பெக்டட் கிரீஷ் ஜோடங்கர்ஜி அவர்களே, மதிப்பிற்குரிய சூரஜ் எம்என் ஹெக்டே அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் மதிப்பிற்குரிய தங்கபாலு அவர்களே, மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் அவர்களே, மதிப்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, காலத்தின் அருமை கருதி தயவு செய்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்கள், முக்கிய வாய்ந்த தலைவர்கள் அத்தனை பேர்களுடைய பெயர்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஊராட்சி காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், நம்முடைய துணை அமைப்பினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர்கள், இங்கே பெரும் திரளாக காங்கிரஸ் பேரியக்கம் 1967க்கு பிறகு ஆட்சி கட்டிலில் இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூவர்ண கொடியை தோளில் தூக்கி பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அத்தனை தேசிய நெஞ்சங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 148 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் 90 கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு 90 கோடி மக்களுடைய வாக்குகளை திருடக்கூடிய மோடி மஸ்தானுடைய ஆட்சி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது கவிழும். ஏனென்றால் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த ஓட்டு திருட்டை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல மோடி மஸ்தான் இன்றைக்கு அகப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக மோடி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அங்கே இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சிறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற இந்த மோடி அரசாங்கத்தை இன்றைக்கு மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டை பற்றி பீகாரிலே எப்படிப்பட்ட கூட்டம், மக்கள் அலையலையாக வந்தார்கள். நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் என்பது தொடர்ந்து 17 நாட்கள் அந்த பயணம் மேற்கொண்டார்கள். ஆகவே அந்த பயணம் என்பது இன்னும் தமிழகத்தில் வர இருக்கிறது. அப்படி வரும்போது இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களும் நீங்கள் பிரதிநிதிகளாக வருவீர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவீர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் வருவீர்கள். ஆகவே தமிழகத்தில் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். இங்கே நெல்லையிலே காங்கிரஸ் இருப்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒளிபரப்பில் பாருங்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி என்றும் வலிமையாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி இல்லாமல் எந்த கொம்பனும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முடியாது. காங்கிரஸ் என்பது மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. ராகுல் காந்தி நமக்கு தோளோடு தோள் இருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது இன்னும் கிராம காங்கிரஸ் கமிட்டி 2 லட்சம் பேரை அழைத்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியை வைத்து அடுத்த கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். அனைவரும் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்காளர் பட்டியலை கையிலே வைத்துக் கொண்டு அந்த வாக்காளர் பட்டியலில் ஏதாவது தில்லுமுள்ளு நடக்கிறதா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாக்கு திருட்டு மண் ஓடி ஒளிக ஒளிக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.